வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நிஜத்துல ஜெயிக்க முடியாத ஒருத்தன் கனவுல வந்து தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டே இருப்பானாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிஜத்துல எந்த இடத்தையும் பிடிக்க முடியாத ஒரு பாஜக, தேர்தல்னாலே அலறி அடிச்சு ஓடக்கூடிய பாஜக, நாடாளுமன்ற தேர்தல்ல 4 இடங்களை பிடிக்க போகுதுன்னு ஒரு மெகா சர்வேவை பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பச்சைமுத்துவினுடைய புதிய தலைமுறை சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை, இந்த கருத்து கணிப்பு ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. பலமது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. நம்ம அந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்கிறோம், அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய இறுதி யாத்திரை, அதாவது அந்த அண்ணாமலையினுடைய எண்மண் எண் மக்களினுடைய இறுதி யாத்திரையும் நடந்து முடிஞ்சிருக்கு. இது தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி ஊடகம், பிரதான ஊடகமான புதிய தலைமுறை இந்த கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன கூட்டணி எவ்வளவு வாக்குகளை பெற போறாங்க, அதாவது திமுக மட்டும் கூட்டணி வாரியாக, மற்றதெல்லாம் தனித்தனி கட்சியாக குறிப்பிட்டிருக்காங்க. திமுக கூட்டணி 38.83%, பாஜக 18.48%, அதிமுக 17.26%, நாம் தமிழர் 7.26%, பாமக 2.81%, தேமுதிக 2.17%, மக்கள் நீதி மையம் 0.67%, புதிய தமிழகம் 0.64%, பிற கட்சிகள் 5.41%, கருத்து இல்லைன்னு 6.96%. சீட் வைஸ் பார்த்தோம்னா என்ன வாங்கியிருக்காங்க, ஒரு கட்சியும் எவ்வளவு சீட்ஸ் பெறுவாங்க, வெறும் நம்ம வந்து பெர்சன்டேஜ் கணக்குல பார்த்தோம். சீட்ஸ் வைஸ் எவ்வளவு இடத்த வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து 29 இருந்து 31 இடம் வரைக்கும், பாஜக வந்து 4ல இருந்து 6, அதிமுக வந்து 4ல இருந்து 6. ஸோ இதுதான் புதிய தலைமுறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக ஒரு விவாதம் நடந்துச்சு புதிய தலைமுறையிலேயே. அப்போ விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ், தமிழ்நாட்டில் பாஜக 18% வாக்குகளை வாங்க இருக்கு, அது தொடர்பாக நம்ம ஒரு விவாதம் செய்யலாம், நீங்க நினைச்சிருக்கீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய, அந்த திறமைக்கு நான் வந்து வியந்து போறேன், வாழ்த்துக்கள்ன்றதை குறிப்பிட்டிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்த, தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்த, தமிழ்நாட்டில் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த, இப்ப மட்டும் முடியாது, இன்னும் 20-30 வருஷமானாலும் சரி, இன்னும் அண்ணாமலைக்கு இன்னும் ஒரு 10 அண்ணாமலை வந்தாலும், 15 அண்ணாமலை வந்தாலும், இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக 18% இடத்தை பிடிப்பது அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். நம்மளால உறுதியாக அதை வந்து சொல்லவே முடியும். என்னைக்கும் தமிழ்நாடு அவ்வளவு தரம் தாழ்ந்து போகாது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு, ஸ்கோப் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தைரியம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் வந்து 18% வாக்குகளை பெற இருக்கு, 4ல இருந்து 6 நாடாளுமன்ற தொகுதிகளை பாஜக பெற இருக்குன்னு வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, நம்மள எவ்வளவு ஒரு அறிவில்லாத கேனையா இந்த புதிய தலைமுறை ஊடகம் நினைச்சிருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு நம்ம அதை பார்க்கும்பொழுது. ஏன்னா யாருக்கா கேட்டாலும் தெரியும், இப்ப ரோட்ல போற யாரோ ஒருத்தர் கேட்டாலும் தெரியும், தமிழ்நாடு பாஜகத்துல அண்ணாமலை உட்பட அந்த கட்சியில எல்லாரை கூப்பிட்டு நிக்க வச்சு கேட்டா கூட அவங்களே கூச்சப்படுவாங்க, வைக்கப்படுவாங்க. என்னது நாங்க வந்து 4 MP சீட் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அவங்களே கூச்சப்படக்கூடிய ஒரு செய்தியை எந்த கூச்சமும் இல்லாம, எந்த வெக்கமும் இல்லாம புதிய தலைமுறை ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வெளியிடுறதுக்கான காரணம் என்ன, ஏன் வந்து இதை வெளியிடுறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். பச்சைமுத்து அவர்கள் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்காரு, அவருடைய நிறுவனம் தான் புதிய தலைமுறை. அந்த இடத்துல வந்து அவங்க நேர்மையாக ஒரு கருத்து கணிப்பை நடத்துவாங்க, நேர்மையாக மக்களிடையே ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நம்மளால எதிர்பார்க்கலாம் முடியாது. அவங்க கூட்டணிக்கு எப்படி மைலேஜ் ஏற்றுவோம், என்னென்ன வகையில இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இல்லாத ஒரு செய்தியை, இல்லாத ஒரு விஷயத்தை, நடக்காத ஒரு விஷயத்தை, இவ்வளவு ஜாதி கொடுமை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜாதி ஒரு பிரச்சனையே இல்லை, ஜாதியில ஏற்றத்தாழ்வே கிடையாதுன்னு பேசக்கூடிய கட்சி, அந்த கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் பாஜக சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இருக்கிற நபர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன நேர்மையை, என்ன நியாயத்தை நம்மளால எதிர்பார்த்திட முடியும் அப்படின்றது தான் முதன்மையான கேள்வி. அப்படி இருக்கும்போது அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு, தமிழ்நாட்டுல பாஜக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பிடிச்சிருச்சு, தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பாய்ச்சலை பாஜக பெற்று இருக்கின்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக, ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. அந்த விவாதத்தை நடத்தக்கூடிய நெறியாளரே வந்து நெளிவாரிஸ், அப்படியே அவருக்கே அவ்வளவு கூச்சமாக இருக்கும் அதை வந்து உண்மை நம்பி பேசுறது. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு ரோஸ்ட் செஞ்சிருப்பாங்க. ஷானவாசா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி இருக்கட்டும், பத்திரிகையாளர் ஷாமா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவங்களை அப்படியே ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு, நீங்க வந்து நடத்தி இதை வந்து கேள்வியாக கேட்கறீங்களேன்னு எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் காமெடியா இருந்துச்சு அது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை, பாஜகவால் அந்த இடங்களை பிடிக்க முடியாது, பாஜக 18% வாக்குலாம் நிச்சயமா தமிழ்நாட்டில் எந்த காலத்தையும் வாங்க முடியாது அப்படின்ற ரியாலிட்டி தெரியும் போது இதை பேசுவது எல்லாமே ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்கு. இந்த நரேட்டிவ் வழியாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணாமலை வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு, அண்ணாமலை வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பிடிச்சிருச்சு. அண்ணாமலை வந்து ஒரு ஒன் அனதர் பாலிட்டிஷியன், அவர் எல்லா பாலிட்டிஷியன் மாதிரியும் கிடையாது, அவர் ஒரு டிஃப்ரெண்டான பொலிட்டிஷியன். அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை இருக்காரு. அவர் வழியாக பாஜக ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை தமிழ்நாட்டில் செய்ய இருக்கின்றதை உறுதி செய்வதற்காக, அதை மக்களிடையே நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. புதிய தலைமுறை மட்டும் தான் அதை போட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வட இந்திய ஊடகங்கள், டைம்ஸ் நவா இருக்கட்டும், இந்தியா டுடே, இதெல்லாம் பாஜக வந்து 20% வாக்குகளை பெறதுக்காகன்ற மாதிரியான ஒரு கதையை சொல்றதா இருக்கட்டும், நம்ம சாணக்கியா
அவர் வந்து ஒரு 22-24% வாங்க போகுதுன்னு சொல்றதா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து புதிய தலைமையில ஜாயின் பண்ணிருக்காங்க 18%. ரொம்பலாம் அடிச்சு விட முடியாது இவங்கள மாதிரி 20-22 கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிப்போம்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்காங்க 18%. சோ இதன் வழியாக ஒரு நரேட்டிவா மக்களிடையே செட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணம். ஆனா இந்த நரேட்டிவ் வந்து எடுபடுமா, பழிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக பழிக்காது. ஏன்னா என்ன பாய்ச்சலை அதிமுக பாஜக பெற்றிருக்கு, என்ன ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க, பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ரியாலிட்டியில ஒண்ணுமே நடக்கல, ஒரு விஷயமும் நகரவே இல்லை. வெறும் சமூக வலைதளங்கள்ல பாஜகவுக்காக பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க, பெய்டு பாட்ஸ் இருக்காங்க, பெய்டு ஆட்கள் இருக்காங்க, பெய்டு வட இந்தியர்கள் இருக்காங்க. இவர்களை வைத்து சமூக வலைதளங்கள்ல பாஜக வளர்ந்துருச்சு, பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சி ஆயிடுச்சு, தீரன் அண்ணாமலை ஆர்மி அப்படி இப்படின்னு பேஜஸா இருக்கட்டும், அவருக்கான ஃபேன் பேஜஸ், ஃபாலோவர்ஸ், அவருக்காக பேசக்கூடிய நபர்கள்னு இவர்களை வைத்து சமூக வலைதளங்கள்ல பாஜக வளர்ந்ததாக ஒரு கட்டமைப்பை தொடர்ச்சியாக செய்யறாங்களே தவிர்த்து ரியாலிட்டியில வளர்ந்துருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு உதாரணமாக அவருடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை அது ஏற்படுத்தியிருக்க இம்பாக்டே பார்க்கலாம். இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய இறுதி யாத்திரை இந்த கூட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்துக்கிட்டாரு. ஒரு எலெக்ஷன் டைம்ல நடக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு எலெக்ஷன் டைம்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல மக்களிடையே ஒரு கோவம் இருக்கு, மக்களிடையே இருக்க அந்த கோவத்தை கேப்சர் பண்ணி ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி நடத்தணும்னு திமுக அதிமுக பார்த்து அண்ணாமலை அவர்கள் கத்துக்கணுன்ற வேண்டுகோளை வந்து நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா மக்கள் அப்படியே வந்து இன்வால்டரியா வந்து கலந்துப்பாங்க. மக்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு வெறுப்பு இருக்கு, கோவம் இருக்குன்னா நேரடியாகவே அந்த மாநாடே நமக்கு வந்து சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விசிகாவினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு நம்ம பார்த்தோம். அந்த மாநாடுல கூட்டம் அப்படின்றது அதுதான் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிபலிப்பு, அதுதான் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ரியாலிட்டி. தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மனநிலையில மக்கள் இருக்காங்க, பாஜக அரசின் மீது, பாஜக கொள்கையின் மீது மக்களுக்கு என்ன மாதிரியான அபிமானம் இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை ரெப்ரசென்ட் பண்றதா அந்த கூட்டத்தினுடைய நோக்கமா இருக்கணும், அந்த மாநாட்டினுடைய கூட்டமா இருக்கணும். அதாவது வெல்லும் ஜனநாயக மாநாடையும் இதையும் ஒப்பிட்டோம் அப்படின்னா வெல்லும் ஜனநாயக மாநாடு அப்படின்றது பாஜகவினுடைய பாசிச ஆட்சியை அகற்றணும் அப்படின்ற கோரிக்கையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் நின்று நடத்திய ஒரு மாநாடு. அது ஒரு மாநாடுக்கு கால் கொடுக்குறாங்க, இந்த மாநாடு நடக்க இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரும் கலந்துக்கோங்கன்ற கால்ஸ் கொடுக்குறாங்க, ஆட்ஸ் கொடுக்குறாங்க. அதன் வழியாக அந்த மாநாடு நடக்குது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ரீசன் பாஸ்ட்ல எந்த கட்சியும் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டலன்ற அளவுல தான் விசிகாவினுடைய அந்த மாநாடு நடைபெற்று முடிந்தது. ஆனா எண்மண் எண் மக்கள் யாத்திரை அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு இடத்துக்கும் போறன்றாங்க, 234 தொகுதியும் கவர் பண்றாரு, எல்லா இடத்துலயும் நடக்கிறாங்க, கூட்டம் போடுறாங்க, கடையில போய் டீ குடிக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நேரடியாக மக்களை ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அங்க எவ்வளவு பெரிய கூட்டம் கலந்துருக்கணும். அதுவும் பிரதமர் வராரு, இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டு வர நபர் வராரு, விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வராரு. நீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்றது அவரை முகத்தை வச்சுதான், அவரை வச்சுதான் உங்க கட்சியை இயங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நபரை கூட்டிட்டு வந்தும் கூட அவ்வளவு மந்தமாக ஒரு கூட்டம் இருக்கு, மக்களிடையே எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அதுலயே இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை அது ஏற்படுத்திய இம்பாக்ட் நம்மளால இதாலேயே புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு இந்த ஒரு மாநாடு வச்சா நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணுமே கிடையாது. இந்த மாநாடை பார்த்தா அப்படியே அண்ணாமலை ஏதோ போய் பேசுறாரு, மோடி ஏதோ பேசுறாரு, அவ்வளவுதான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு, இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக என்ன பண்ணுச்சு, ஏன் நீங்க எங்களுக்கு ஓட்டு போகணுன்றதா சொல்லவே இல்லை. நான் வந்து தமிழ பேசினேன், காசி தமிழ் சங்கமும் செங்கோலை வச்சேன்னு இதே தான் ஊட்டிட்டு இருந்தாரு மாத்தி மாத்தி. நம்மளும் போய் அதே தான் பேசிட்டு இருந்தாரு. கடைசி வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யப்பட்டது, மக்கள் என்ன பலன் அடைஞ்சாங்க, நாங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அது என்ன மாதிரியான இம்பாக்டை வைடா ஏற்படுத்துனுச்சு, மக்களிடையே என்ன மாதிரியான பலன்களை அதை வந்து கொடுத்துருக்குன்ற கருத்து எதையுமே அவங்க பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் தமிழ், காசி தமிழ் சங்கமம், ராமர் கோயில், விஸ்வகுரு, செங்கோல் இப்படியே உருட்டிட்டு அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போ இதுதான் அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஏற்படுத்தின இம்பாக்ட். அதனோட இம்பாக்ட் எல்லாமே சோசியல் மீடியால தான் தவிர்த்து கிரவுண்ட்ல ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் மாநாடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை இறக்கி விட்டவர் அந்த பின்னணியில இருந்த நபர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல. அவர் செஞ்சிருக்க முக்கியமான வேலை என்னன்னா அண்ணாமலையை அந்த ரெலவன்ஸ் வந்து தூக்கி வெளியே போட்டார் அப்படின்றதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு, தொடர்ச்சியா ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணிருப்பாரு, கட்சியினுடைய திமுக இருந்து ஒரு அறிக்கை இருந்தா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டே இருப்பாரு. அப்போ ரெலவெண்டா இருந்தாரு. அவர் வந்து பத்திரிகையாளர் திட்டுறது, பத்திரிகையாளர்களோட சண்டை போடுறது, ஏதாவது ஒன்று தவறா லூஸ் டாக் விடுறதுன்னு தொடர்ச்சியாக ரெலவெண்டா இருந்த ஒரு மனிதர் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அவர் கண்டினியூஸா ஏதோ ஒரு வழியாக பத்திரிகைகள்ல பேசப்பட்டு கொண்டே இருந்த நபராக இருந்தாரு. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போன அப்புறம் தான் அவருடைய ரெலவன்ஸ் மொத்தமா காணாம போச்சு. அவருடைய ஜேர்னி, அவருடைய டிராவல் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து காணாம போச்சு. அவர் தனியாக அவங்களுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ளதான் அவர் பேசிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு வைட் ஸ்ப்ரெட்டா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து அவர் விலகி போனார் அப்படின்றதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கு தமிழக பாஜக, எந்த அளவுக்கு பாஜக 18% உதாரிவிட்டாலும் பாஜகவுடைய ரியாலிட்டி என்ன, பாஜக எந்த அளவுல இருக்கு அப்படின்றதை அந்த மேடையிலேயே நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டா சில ஸ்டண்ட்லாம் தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வராங்க, கட்சியில இருந்து இவங்க வராங்க, 18 பேர் அண்ணா காலத்துல ஜெயிச்சு
ஆட்சி பிடிச்சு அந்த டைம்ல திமுக இருந்து இப்போ ரிட்டையர் ஆகிருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் நாங்கள் வந்து பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவர் பண்ற அந்த காமெடிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தார் 5 மணிக்கு நாங்கள் வந்து பலரை வந்து கூப்பிட போறோம், தூக்க போறோம், நிறைய முக்கியமான புள்ளிகள் வந்து சேர போறாங்க, 7 மணி வரைக்கும் வந்து சேர போறாருன்ற அளவுக்கு பில்டப்லாம் கொடுத்து கடைசியா யாருமே சேராம மொக்க வாங்கினதால நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எந்த அளவுக்கு அவங்க ஒரு செயல்படாத அல்லது ஒரு கையாளாகாத தலைமையா இருக்கு அப்படின்னா, நாங்க மேடையில எல்லா எதிர்கட்சி தலைவரும் நாங்க வந்து சேர்ப்போம், பாஜக கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை போடுவோம், பிரதமர் மோடி தலைமையில பலர் வந்து சேரதுக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில என்ன ரியாலிட்டி நடந்தது, என்ன அந்த மாநாட்டில் நடந்துச்சு அப்படின்னா, பெரிதளவுல எந்த தலைவராலையும் அவரால் கூட்டு வர முடியல, கூட்டு அந்த மேடையில காட்ட முடியல. பாஜக ஒரு பின்னாடி இவங்க எல்லாம் நிக்கிறாங்கன்னு முக்கியமான தலைவர்கள் யாரையுமே அவரால் கூப்பிட முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருந்துச்சு. அவரால் கூப்பிட முடிஞ்சது யார் அப்படின்னா, ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம், தமிழருவி மணியன், நம்ம பச்சமுத்து அவர்கள், ஆல்ரெடி இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட பச்சமுத்து அவர்கள், தேவநாதன் யாதவ், இப்படியான நபர்களை மட்டும்தான் அவரால் வந்து மேடையில காட்ட முடிஞ்சது. ஜான் பாண்டியன், இப்படி இவ்வளவு சில தலைவர்கள் மட்டும்தான் அவரால் வந்து கூப்பிட்டு வந்து மேடையிலே நிறுத்த முடிஞ்சது. அதாவது மோடியோட பேரை சொல்லி, பாஜகவோட பேரை சொல்லி, இவ்வளவு மாநிலங்கள் ஆட்சி இருக்கும்னு சொல்லி, நாங்க அப்படியே அறுதி பெரும்பான்மையோட இருக்கும், எங்க பின்னாடி ஒரு பெரிய படை பரிவாரமே இருக்குன்னு சொல்லி கூட அவங்களால இத்தனை தலைவர்கள் மட்டும்தான் மேடையில காட்ட முடிஞ்சது. அவரால் ஒரு மாசான ஒரு கூட்டத்தை காட்ட முடிந்ததா, ஒரு தலைவர்கள் பல சின்ன சின்ன கட்சிகள் நம்ம பின்னாடி இருக்காங்கன்றதையாவது காட்ட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதிமுக கூட்டணியில நேரடியாக சசிகலா, டிடிவி இவங்க யாருமே கிடையாதுன்றதை வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டார். சசிகலா கிடையாது, ஓபிஎஸ் கிடையாது, டிடிவி தினகரன் கிடையாதுன்றதை எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாரு. அவங்க எல்லாத்தையும் மேடையில் இவரால் ஏற்ற முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா முடியல. சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாம் நேரடியாக நாங்கள் பாஜக கூட்டணிக்கு தான் போறோம், பாஜக கூட்டணி தான் நாங்கள் இருக்க போறோம், ஏதாவது தேசிய கட்சிகளுக்கான தேர்தல் நாங்கள் பாஜகவை தான் ஆதரிக்க போறோம்ன்றத ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா அவர்களை வென்றெடுத்து அவரால் கொண்டு வர முடிஞ்சதா மேடையிலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாமக, பாட்டாளி மக்கள் கட்சியை வென்றெடுத்து அவர்களை கூட்டு வர முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா முடியல. தேமுதிக அவங்களையும் அவங்களால வென்றெடுத்து கூட்டு வர முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் முடியல. இப்படி ஒரு மேஜரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸை அவங்களால கூட்டு வர முடிஞ்சதா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல முக்கியமாக இருந்த பிளேயர்ஸ்லாம் இவங்க தான். இப்ப இவங்களை எல்லாத்தையும் மேடையில கூப்பிட்டு இவங்க எல்லாம் பாஜக கூட்டணி பின்னாடி நிக்கிறாங்கன்னு அண்ணாமலையால காட்ட முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியல. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தோல்வி. இந்த சிறிய விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியல. இதுதான் கலை யதார்த்தமானது. இன்னைக்கு அதிமுக முதல்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம், பாஜக தின்னு சிரிச்சிருவங்கள, பாஜக தின்னு சிரிச்சிருந்தோம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு. நேரடியாக அவங்க நீ திராவிடம் வர்சஸ் திராவிடம் தான் சொல்லிட்டு ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு. திமுகவுக்கும் அதிமுக மட்டும் தான் சண்டை, தேசிய கட்சிக்கெல்லாம் இங்க இடமே கிடையாதுன்ற சொல்லியிருக்காங்க. அப்படி அதிமுக சொல்லியும் கூட மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அதிமுக தலைமை வந்து கொண்டாடிட்டு போயிருக்காரு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்துட்டு போயிருக்காரு. அப்போ இன்னமும் இவங்களுக்கு என்னதான் வேணும்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயக்குமாரா இருக்கட்டும், உதயகுமாரா இருக்கட்டும், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், இப்படி பல தலைவர்கள், அதிமுக இருக்க எல்லா தலைவர்களும் அண்ணாமலையை லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் லேகியம் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு, அவர் வாய் நீளம், அவர் வந்து இன்னும் போலீஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு, லேகியம் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு மிக மோசமாக அவரை விமர்சனம் செஞ்சு அவரை ரோஸ் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில பிரதமர் நரேந்திர மோடி வந்து அப்படியே அதிமுகவை புகழ்ந்துட்டு போறாரு. சோ இந்த லட்சணத்துலதான் பாஜக இருக்கு. இந்த பாஜக தமிழ்நாட்டுல 18% வாக்குகளை பெற இருக்கு, 4ல இருந்து 6 சீட்டுகளை பெற இருக்கு அப்படின்றதெல்லாம் பச்சையான அயோக்கியத்தனம், பச்சையான பொய். இது மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய, மக்களை வந்து தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு, தமிழ்நாட்டுல பாஜக மிகப்பெரிய சக்தி ஆயிடுச்சுன்னு சொல்றதற்கான ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான வேலையை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இந்த அண்ணாமலையினுடைய யாத்திரை, நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் நம்ம அப்போதைய பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் அவங்க வந்து யாத்திரை போனாங்க. அந்த யாத்திரை முடிஞ்சு பாஜக 4 சீட்டு ஜெயிச்சது. அந்த 4 சீட்டு எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அதிமுகவினுடைய ஆதரவுனால, அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய அந்த கூண்டுக்குள்ள இருந்ததுனால பாஜகவால 4 இடங்களை பிடிக்க முடிஞ்சது. அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா உடனடியாக எல்முருகன் வந்து மாற்றப்பட்டாரு. அப்பதான் வந்து அவங்க மேல விசாகா கமிட்டி எல்லாம் அமைக்கணும், தினமலரே செய்தி வெளியிடுச்சு, பாஜக அவ்வளவு மோசமான சம்பவங்கள்லாம் நடந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, விசாகா கமிட்டி அமைக்கணும், தினமலர் செய்தி போட்டு அதுக்கப்புறம் மதன் ரவிச்சந்திரன் வீடியோ ரிலீஸ் ஆகி கேடி ராகவன் சிக்கி சின்னாபின்னமாயி அதுக்கப்புறம் எல்முருகன் அந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு. அதே பாட்டம் தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு யாத்திரை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த யாத்திரையினுடைய ரிசல்ட்ஸ் வந்து 4ல இருந்து 6 இடங்கள் வரை ஜெயிக்க போது, 18% வாக்குகளை பெற இருக்குன்னு கருத்து கணிப்புலாம் வெளியிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.